வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. இனி வருவது இரண்டாம் உலகப் போரின் இணையற்ற வரலாற்று தொடர். புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே ஜெர்மனியின் ஆபரேஷன் பார்பரோசா பனிப்படைகள் 1941 ஆண்டு ஜெர்மனியின் வலிமை உச்சத்தில் இருந்தது. மேற்கே பிரான்ஸ் வீழ்ந்தது. தெற்கே யுகோஸ்லாவியா மற்றும் கிரீஸ் அடக்கப்பட்டன. ஹிட்லர் ஒரு விஷயத்தில் மட்டும் நம்பிக்கை வைத்திருந்தார்: யாரும் எனக்கு எதிராக நிற்க முடியாது. அந்த பேராசை அவரை கிழக்கு நோக்கி இழுத்துச் சென்றது. இப்போது சோவியத் ஒன்றியத்தின் மீது தாக்குதல். ஜெர்மனி மற்றும் சோவியத் ஒன்றியம் இடையே 1939 ஒரு அமைதி ஒப்பந்தம் இருந்தது. அது உலகத்தையே அதிர வைத்தது. ஆனால் ஹிட்லர் அதனை ஒரு தந்திரமான பொய் என்றுதான் பார்த்தார். அவரின் மனதில் ரஷ்யாவை உடைத்து அதன் பரந்த நிலங்களையும் வளங்களையும் கைப்பற்ற வேண்டும் என்ற கனவு. அதற்காகவே உருவாக்கப்பட்டது ஆபரேஷன் பார்பரோசா. ஜூன் 22, 1941 வைகறை பொழுது 3 மில்லியனுக்கும் மேற்பட்ட ஜெர்மன் வீரர்கள், 3000 டாங்கிகள், ஆயிரக்கணக்கான விமானங்கள் சோவியத் எல்லையை கடந்தன. இதுவரை உலகம் கண்ட மிகப்பெரிய படை தாக்குதல் அது. சோவியத் ஒன்றியம் அதிர்ந்து போனது. நகரங்கள் எரிந்தன, கிராமங்கள் சிதைந்தன, ஆயிரக்கணக்கான வீரர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர். மாஸ்கோ, லெனின்கிரேட், கீவ் அனைத்து நகரங்களும் ஆபத்தில். ஜெர்மனி படையினர் சில வாரங்களில் வெற்றி பெறுவார்கள் என்று ஹிட்லர் நம்பினார். ஆனால் அவர் ஒன்றை மறந்துவிட்டார்: ரஷ்யாவின் குளிர்காலத்தை. பனியால் மூடப்பட்ட களங்களில் ஜெர்மன் படைகள் மெதுவாக முடங்கி போகத் தொடங்கின. அவர்களின் எஞ்சின் உறைந்து போனது. சிப்பாய்கள் பனிக்குள் துடித்தனர். வெப்பமில்லாத இரவுகளில் பசியுடன் திணறினர். இந்த நேரம் சோவியத் மக்கள் எழுந்தனர். தாய்நாடு காப்போம் என்ற போர்க்குரல் எழுந்தது. ஒவ்வொரு கிராமமும் ஒரு போர்க்களமாக மாறியது. ஜெனரல் சுகோவ், ஸ்டாலின் ஆகியோரின் தலைமையில் சோவியத் இராணுவம் எதிர்பாராத முறையில் தைரியமாக திருப்பி தாக்கியது. மாஸ்கோவின் வாயிலில் ஹிட்லரின் படை தடுக்கப்பட்டது. அவரின் மின்னல் போர் பிளிட்ஸ்கிரிக் இங்கே மின்னாமல் போனது. அதுதான் ஹிட்லரின் தற்பெருமை வீழ்ச்சியின் தொடக்கம். ஆபரேஷன் பார்பரோசா ஜெர்மனியின் மிகப்பெரிய தவறு. அது உலகப் போரை 2 முனைகளில் சிக்க வைத்தது. கிழக்கில் ரஷ்யா, மேற்கில் கூட்டணி நாடுகளின் படைகள். ஆயிரக்கணக்கான உயிர்கள் பனியில் புதைந்த ஒரு பேரழிவு. அந்த தாக்குதல் ஹிட்லரின் கனவை அழித்து போரின் போக்கையே மாற்றியது. நன்று நண்பர்களே, இரண்டாம் உலகப் போரின் இன்னும் ஒரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம்.